ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் வீக்லி ஷெட்யூலுக்கு வந்து பழமொழி 400ல வந்து 31லேருந்து 50 வரைக்கும். ஸோ பார்த்துரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31வது பழமொழி. ஊழ்வினை தான் காரணம். ஸோ இதுக்கு பழமொழி என்னது அப்படின்னா, ஆகாதார்க்கு ஆகுவது இல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஆகாதார்க்கு ஆகுவது இல். இல்லன்னா கஷ்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆகாதார்க்கு ஆகுவது கஷ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப என்னது அப்படின்னா, ஆகாதவங்களுக்கு அப்பனா தலையெழுத்து இதுக்கு டைரக்ட்டான பழமொழிக்கான அர்த்தம் என்னதுன்னா, செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் வந்து வாய்ப்பன. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து ஆகாதார்க்கு ஆகுவது இல்லன்னா, தலையெழுத்து சரியா இல்லாதவங்களுக்கு, ஆகாதவங்களுக்கு. அப்ப அதாவது தலையெழுத்து சரியில்லாதவங்களுக்கு ஆகுவது இல். எதுவுமே கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஈஸியா எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லா வந்து வேலை பார்ப்பாங்க. நல்லா கடின உழைப்பாளியா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட செல்வம் வந்து சேராது. என்னதான் உழைச்சாலும் கையில காசு நிக்காது. அதே இது சிலவங்க வேலையே பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா வந்து என்ன செய்யும் வருமானம் வந்து சேரும். அப்ப செல்வமும் வறுமையும் அப்படிங்கிறது அவங்கவங்க தல விதிப்படி தான் நடக்கும். அதுதான் இது குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த பழமொழிய எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்னா, ஆகாதார்க்கு ஆகுவது இல் அப்படின்னா, ஆகாதவங்களுக்கு அதாவது தலைவிதி சரியில்லாதவங்களுக்கு ஆகுவது கஷ்டம். அதாவது நமக்கு செல்வம் வந்து சேருவது இல். இல்லன்னா கடினமான காரியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி அப்ப ஆகாதவங்களுக்கு ஆகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாதவங்களுக்கு ஆகாது அப்படின்னா, ஆகாதது வந்தாலே உடனே ஞாபகம் வைக்கிறது தலைவிதி சரியில்லாதவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் வந்து வாய்ப்பன. அப்ப என்ன கொடுத்து ஊழ்வினை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. 2வது மூர்க்கனின் புத்தி மாறுவது இல்லை. சரியா? இதுக்கு வந்து பழமொழி என்னது அப்படின்னா, ஆகாதே உண்டது நீலம் பிரியுது. ஸோ நீலம் அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் ஞாபகம் வச்சு ஒருவேளை பழமொழி இந்த பழமொழி வந்துச்சுன்னா, நீலம் இருந்தாலே நீலம் அப்படின்னா மூர்க்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெள்ளை சட்டை இருக்குது. அதுல வந்து ப்ளூ கலர் இங்க் வந்து கொட்டிட்டு அப்படின்னா, அது என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம எப்படிதான் தேய்ச்சாலுமே அந்த மார்க் வந்து இந்த நீல கலர்ல வந்து இருக்கும். சரியா? அந்த நீல நிறம் பற்றிய பின் அது என்ன செய்யாது? அந்த பொருள விட்டு அது என்ன செய்யாது? மறையாது. அதே மாதிரி தான் மூர்க்கனும் தன் புத்தியிலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க? மாறவே மாட்டாங்க. சரி நீல நிறம் எப்படி வந்து ஒரு கரைய வந்து விடாப்பிடியான கரையா இருக்குதோ, அதே மாதிரி மூர்க்க குணம் கொண்டவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்தி வந்து மாறாது. இன்னொரு இது என்ன குடுத்துருக்காங்கன்னா, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. இதுவும் இதுக்கான டைரக்ட்டான இன்னொரு பழமொழின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. இதுக்கு ஒப்பான ஒரு பழமொழி எதுன்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுதான். அப்ப மூர்க்கன் நீல நிறம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீலம் அப்படின்னா மூர்க்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொடியவன் செய்வது செயலாகாது. சரியா? அப்போ இந்த கெட்டவங்க செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு செயலாகாது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு. சரியா? ஆகுமோ நந்து. இந்த நந்து அப்படிங்கிறது நத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நத்தை. அப்ப நத்தை வந்து என்ன செய்யும்? ஊந்து ஊந்து போகும். அப்போ ஊந்து ஊந்து போகும்போது, அது லைட்டா என்ன செய்யும்? தடம் வந்து விழும். அது வந்து நத்தை ஊர்றத வச்சுட்டு, அது வந்து உழவுன்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம நிலத்த உழுவாங்க. ஏர் கலப்பைய வச்சு இல்லன்னா டிராக்டர் வச்சு உழும்போது நம்மளுக்கு ஒரு தடம் விழும். அதே மாதிரி நத்தை ஊர்ந்து போகும்போதும் ஒரு தடம் விழுது. அப்ப 2ம் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரியா? அதான் நத்தை கீறி செல்லறது உழவு என்று கூறினாலும் அது உழவாகி பயன் தராது. அப்ப நத்தை வந்து ஊர்ந்து போய் அது தடம் விழுறத வந்து நம்ம உழவுன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு பேர் கூட உழவுன்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அது ஒரு நிலத்த உழுதது போல பயன் தராது. அதே மாதிரி தான் திறமைசாலி அதாவது திறமை இல்லாதவங்க செய்யக்கூடிய காரியங்களும் அப்படி எப்படி இருக்குமா? பயனற்று கைகூடாம போகும். அப்போ அதேதான். சரியா? அப்போ வந்து ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு. அப்ப நத்தை எப்படி வந்து ஊந்து போறத நம்ம உழவுன்னு சொல்றோமோ, ஆனா அந்த உழவ வச்சு நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஏன்னா உழுறதுன்னா நிலத்த உழுறதுக்கு டிராக்டரோ இல்லன்னா ஏர் கலப்பையோ தான் இருக்கணும். அது உழுந்தா மட்டும் தான் நிலத்துக்கு பயன். சரியா? அதான் அப்போ வந்து திறமை இல்லாதவங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்யும்? பயனற்று கைகூடாமல் போகும். அப்ப நத்தை அப்படின்னா, அப்படி அந்த மாதிரி உழவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இது ஞாபகம் வந்துரும். அடுத்து பொய்யை போக்கும் வழி. சரியா? ஆடுபனை பொய்க்காலை போன்று. சரியா? ஆடுபனை பொய்க்காலை போன்று. சரியா? அப்போ வந்து இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைச்சர்கள் இப்போ ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா, சரியா? ஆடுபனை பொய்க்கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பொய்க்காலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய்க்கால் அப்படின்னா, இது வந்து அரசர் கதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ வந்து ஒரு அமைச்சர் அரசவையில அமைச்சர்களுடைய வேலை என்னது?
யாராவது ஒருத்தவங்க வந்து ராஜாவுக்கு வந்து தப்பான வழிய வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும், "ராஜா இது தப்பு, இதுல போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருத்தறதுக்கான வழிகள தான் அது என்ன செய்யணும் சொல்லணுமே தவிர, அந்த அமைச்சர்களும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்றவங்க கூட ஆடக்கூடாது. "ஆடுபனை பொய்க்கால்" அப்படின்னா, பொய் சொல்றவங்க கூட ஆடக்கூடாது. ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரியா? இப்ப "ஆடு பனை பொய்க்காலே" அப்படின்னா, பொய்க்கால் குதிரையில ஆடுறவங்க கூட சேர்ந்து ஆடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பொய்க்கால்னா என்னது? பொய் சொல்றவங்கள அவங்க கூட சேர்ந்து நம்ம அரசர என்ன செய்யக்கூடாது? பழிவாங்கக் கூடாது. சரியா? அதான் "ஆடுபவனே பொய்க்காலை போன்று" அப்படின்னா, அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நாமளும் பொய் சொல்லக்கூடாது. அது அமைச்சர்கள் வந்து என்ன சொல்லணுமாம்? "பொய் கூறி வேந்தன் மனதை யாராவது மாத்துனாங்கன்னா, வேந்தனை தெளிவிக்கும் வகைகள தான் நாடுவாங்க." யாரு? அமைச்சர்கள். வேந்தன வந்து அவங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னா, அந்த வழியில நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அரசருடைய மனத்த தான் மாத்தணுமே தவிர, அந்த அமைச்சர்களும் சேர்ந்து அந்த பொய்யர்கள கூட சேர்ந்து ஆடக்கூடாது. சரியா? அப்போ பொய் சொல்றவங்க கூட சேர்ந்து ஆடக்கூடாது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, மக்களிடம் அன்பு. சரி, 1000 காக்கைக்கு ஒரு கல். சரி, 1000 காக்கைக்கு ஒரு கல். 1000 காக்கைக்கு ஓர் கல். இது நம்ம பார்த்தோனே ஒரு வேற மாதிரி நினைப்போம். ஆனா இதுக்கான அர்த்தம் பாருங்க. அந்த ஒருத்தர் வந்து ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணணுமா, குடிமக்களுடைய அன்புக்கு பாத்திரரா இருக்கணும். சரியா? அதுதான் வந்து வலிமை. அப்போ எல்லாருமே வந்து அவங்கள என்ன செய்யணும், இந்த அரசர் வந்து நல்லது செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்கள் வந்து அவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும். அப்ப அவங்க வந்து அன்பு செலுத்தணும். அந்த மாதிரி இருந்தா தான் அது அரசருக்கு வந்து வலிமை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அப்ப 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படின்னா, அதே மாதிரி தான் அவங்களுடைய படையும் வந்து அஞ்சி வந்து கலைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. சரி, அப்போ வந்து அரசர் வந்து எல்லார்த்தையும் அவங்க அனுசரிச்சு என்ன செய்யணும், போகணும். குடிமக்களினுடைய அன்புக்கு வந்து பாத்திரரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். சரியா? அப்படி வந்து அவங்க அன்பா இருந்தாங்க அப்படின்னா, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அரசர வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. சரியா? அப்படியே அன்பா இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படின்னா, 1000 காக்கா வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு கல்ல தூக்கி எறிஞ்சாலே இந்த 1000 காக்கையும் என்ன செஞ்சிரும்? பறந்து போயிரும். சரியா? அதே மாதிரி தான் அரசனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குவாலிட்டி. மக்களிடத்துல அவன் வந்து ஒரு செல்வாக்கு பெற்றது, அன்பு நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா, எதிரி நாட்டு அரசர்கள் கூட, இல்ல எதிரி நாட்டு படை கூட அவங்கள அந்த அந்த அரசர தோற்கடிக்கிறது கஷ்டமா. ஏன்னா மக்களுடைய அன்பு இருக்குது. அப்ப அந்த மக்கள் என்ன வேணாலும் அவங்களுக்காக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துரும். சரியா? அப்ப 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படின்னா, அரசர் வந்து என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அத தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா வந்து ஞாபகம் வந்துரும். அடுத்து ஆராய்ந்த பின் நம்புங்கள். சரி, ஆராய்ந்த பின் நம்புங்கள். சரியா? "ஆராயான் ஆகி தெளிந்தான் விழுந்தி விடும்" அப்படின்னு குடுத்துருக்காங்களா? அதே மாதிரி என்ன செய்யாங்க அப்படின்னா, இது வந்து "ஆராயானாகி தெளிந்தான் விழுந்தி விடும்." சரியா? எதையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் நம்பணும். ஆராய்ச்சி பண்ணா என்னது? பார்க்கறதுக்கு சிலவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா வந்து ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம என்ன நினைப்போம்? டெரர் பீஸ் போல, ரொம்ப வந்து கோவப்படுவாங்க போல நினைப்போம். ஆனா அவங்ககிட்ட பழகி பார்க்கும்போது, அவங்க வந்து ரொம்ப மனதளவுல என்ன செஞ்சிருப்பாங்க? ரொம்ப வந்து அன்பானவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சிலவங்கள வெளியில நல்லா அன்பா பேசுற மாதிரி இருக்கும். அப்ப நல்லவங்க போல அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும்போது, அப்பதான் அவங்களுடைய ஒரிஜினல் குணம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்ப யாரையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ணி தான் நண்பர்களாக்கிக் கொள்ளணும். சரியா? ஆராய்ந்தே நண்பராக கொள்ள வேண்டும். அதுதான் குடுத்துருக்காங்க. ஆராய்ந்த பின். அப்போ ஃபர்ஸ்ட்டே என்ன செய்றக்கூடாது, நம்மட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே என்ன செஞ்சிறக்கூடாது, முடிவு பண்ணிறக்கூடாது. அதனால தான் இது நம்ம டைரக்ட் மீனிங்மே தானே இருக்குது. சரி, "ஆராயனாகி தெளிந்தான் விழுந்து விடும்." அப்ப அவங்க கூட பழகி, அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சு தான் அவங்களோட நண்பராக ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்து ஏவியது செய்யாத ஊழியர். சரியா? அப்போ ஆள் எண்ணில் பூள் எண்ணுமாறு. சரியா? ஆள் எண்ணில் பூள் எண்ணுமாறு. அதாவது என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, அரசனினுடைய கட்டளைய தான் நிறைவேற்றணுமே தவிர, அவரு என்ன சொன்னாலும், அத வந்து முடியாது அப்டின்னு சொல்லிட்டு மறுத்து வந்து சொல்லக்கூடாது. சரியா?
அப்போ ஒரு அரசவையில இருக்காங்க அப்படின்னா அரசருடைய கட்டளையே உடனே அவங்க என்ன செய்யணும், எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நிறைவேற்ற தான் பார்க்கணுமே தவிர அது என்னது இது ரொம்ப கஷ்டமான காரியம், இது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அது வந்து மறுக்கக்கூடாது. அப்போ அந்த நிறைவேற்றணும். அதை மறுப்பவர் ஊழியத்திற்கு ஆகாது. ஆள் எண்ணீர் பூல் என்னும் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆள் என்னன்னா ஆமா ஆள்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படி எடுக்கணும், ஆள்னா ஆலமரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. பூல்னா புல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. புரியுதா? ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப ஆலமரத்தை புடுங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்றாரு. ஆலமரத்தை புடுங்குறது கஷ்டம் தான், ஆனா முயற்சி பண்ண என்ன செய்ய முடியும். அப்ப அவரு என்ன ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆலமரத்தை புடுங்கிட்டு வாங்க அப்படின்னா இவர் என்ன செய்யறாரு, புல்ல புடுங்கிட்டு வர்றாரு. அப்ப சொல்றத செய்யணும். அப்ப அதுக்கு ஏற்கு மாறா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி. அப்ப ஆள் எண்ணில் பூல்னா ஆலமரம் புல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு இந்த கதை ஞாபகம் வந்துடும். அப்ப இந்த கதை ஞாபகம் வந்தாலே நமக்கு இந்த பழமொழிக்கான அர்த்தம் வந்து ஞாபகம் வந்துடும். அப்போ வந்து ஏவியது செய்யாத அப்ப ஆலமரத்தை புடுங்கிட்டு வா அப்படின்னா ஒரு புல்ல புடுங்கிட்டு வராரு. அப்ப அரசர் சொன்னதை அவங்க என்ன செய்யல, கேட்கல. அப்ப அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சவங்க உயிரை கொடுத்தாவது அரசருடைய கட்டளையை தான் நிறைவேற்றுமே தவிர அதை வந்து மறுக்கிறவங்க அவங்களுடைய ஊழியக்காரர், அதாவது அவங்களுடைய அரண்மனையில இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்க சரியா. அடுத்து பனை போல செய்யும் உதவி சரியா. கரும்பனை அன்ன துடைத்து சரியா. கரும்பனை அன்ன துடைத்து, அன்னம்னா சாப்பாடு ஞாபகம் வச்சுங்க, கரும்பனை சரியா. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட, அதாவது நம்மளுக்கு யாரா இருந்தாலுமே சரி, நம்மளை நம்பி வரவங்களுக்கு வந்து எவ்வளோ பணக்காரவங்களா இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யணும், மற்றவங்கள விருந்து, அதாவது உறவுமான பசித்தவருக்கு வந்து உதவாமற் போனால் அது வந்து பயனற்ற செல்வமே சரியா. அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்து, ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்து. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பனைமரம் சரி, பனைமரம் என்ன செய்யும், எல்லாமே உதவி அதுக்கு வந்து பயன்படும் அப்படிதானே. நம்மளுக்கு அது பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் அது பயனை வந்து கொடுக்காம போகாது. சின்னதா இருக்கும்போது அந்த ஓலையை வச்சு இது பண்ணுவாங்க. அது பெருசா இருக்கும்போது நுங்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் பனம்பழம் கிடைக்கும், அதுக்கப்புறம் பயணி கிடைக்கும், கருப்பட்டி இலந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது அது காஞ்சி கருவாடா ஆனா கூட அந்த மரத்தை வச்சு என்ன செய்யலாம், அந்த மரத்தை வெட்டிட்டு போய் வீடு கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பனையோட எல்லா பகுதியும் எப்படி வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி செல்வம் இருக்கிறவங்க வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். அப்ப அவங்க கிட்ட பசியோட வர்றவங்களுக்கு அவங்க என்ன செய்யணும், நல்லா வந்து விருந்து வச்சு பசியை போக்கி அனுப்பணும். அப்படி அவங்க செய்யாம இருந்தாங்க அப்படின்னா அந்த செல்வம் அவங்ககிட்ட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை சரியா. அப்ப கரும்பனை அன்ன துடைத்து அப்படின்னா பனையோட எல்லா உறுப்பும் உதவுறது போல நம்மளும் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் உதவணும். அப்ப செல்வந்தர்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். கரும்பனைனா செல்வந்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் சரியா. எளியவன் கண்ணீர் வந்து வலியவனை அழிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி. ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவையவர்க்கு கூட்டமாய் வீழ்ந்து விடும். இது ஈஸியா பார்த்த உடனே நம்மளுக்கு இந்த கண்ணீரை வச்சு நம்மளுக்கு அது ஞாபகம் வந்துடும் சரியா. அப்ப ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவையவர்க்கு கூட்டமாய் கூட்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யமன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அழிவு சரியா. அப்ப எளியவங்களை வந்து யாராவது வலியவங்க வருத்தினால் அவரால் அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் பெருக்கிய கண்ணீரே அது என்ன செய்யுமா, மற்றவங்களை வந்து அவங்கள வந்து அழித்து விடும் சரியா. ஒருத்தன் நல்லா பயில்வானா இருக்கான், இன்னொருத்தன் வந்து சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி எதிர்த்து சும்மா சண்டைக்கு போயிட்டு வீண் வம்பு இழுத்து அவங்கள அழ வச்சாங்க அப்படின்னா அந்த எளியவங்க அழக்கூடிய கண்ணீர் வந்து அந்த வலிமையானவரை என்ன செய்யறோமா, அழித்து விடும். அது நம்மளுக்கு ஈஸியா டைரக்டா தான் இருக்குது, பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து கற்றவர் எந்நாட்டினும் சிறப்புடையவர் சரி. இது நம்ம படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக்ல இருக்குது. ஆற்றுனா வேண்டுவது இல் சரி. அப்போ ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவங்க போற வழியில எதுவுமே எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கங்க போகக்கூடிய இடங்களிலே அவங்களுக்கு எல்லாமே எல்லா மரியாதையும் எல்லா இதுவுமே கிடைச்சிரும். அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஆற்றுனானா கட்டுச்சோறு சரியா. அதுக்கப்புறம் அது வந்து எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து உபசரிப்பு கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே வந்து கிடைக்கும். அப்போ கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் அவங்க நாட்டுல என்ன மதிப்பு கிடைக்குதோ அதே மாதிரிதான் மதிப்பு வந்து கிடைக்கும் சரியா. இது வந்து ஈஸி தான். அடுத்து பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல் சரியா. பகைவரை சூழ்ச்சியால் ஆற்றுவான் 100 வரை கொன்று விடும் சரியா. ஆற்றுவான் 100 வரை கொன்று விடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்ப ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும். சரி, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பகைவர் இருக்காங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து நண்பரை போல நடந்து அவரை வந்து என்ன செய்யணுமா, அழிக்க வல்லவர்களை பெற்றாள். இப்போ ஒரு பகையாளி இருக்காங்க அப்படின்னா வஞ்சகமா இருப்பாங்க, நல்ல போல பேசிட்டு, ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் எல்லாமே அவங்க அறிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து செயல்படுவாங்க. சரி, அதே மாதிரிதான் பகைவரிடத்துல நம்ம என்ன செய்யணும், நண்பரை போல நடந்து அவங்க அவங்க அழிக்க வல்லவர்களை என்ன செய்யணும், பெற்றோம் அப்படின்னா எவ்வளவு பெரும் பகையா இருந்தாலும் ஈஸியா வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ வந்து பகைவர்கிட்ட அவங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நம்ம என்ன பண்ணணும், போகணும். அப்போ ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும். சரி, அப்போ ஆற்றுவான்னா நண்பர், ஃப்ரெண்ட்ஷிப், நல்லா ஆறுதலா பேசுறது. இப்போ நம்ம ஆறுதலா பேசணும் அப்படின்னா 100 வரனா பகைவர் அப்படின்னு கொடுத்துக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 100 வரை பகைவர் 100 பேரா இருந்தாலும் கொன்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்படியே கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆற்றுவான் 100 வரை அப்படின்னா ஆறுதல் படுத்துறவங்க 100 பேர் எதிரிய கூட என்ன செஞ்சிருவாங்க, கொன்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது. சரியா, இடை தவிர்ந்து வீழ்தலின் நட்டரான் ஆதலே நன்று. சரியா, இடை தவிர்ந்து வீழ்தலின் நட்டரான் ஆதலே நன்று. சரியா, அப்போ வந்து அறம் செய்யக்கூடியவங்க குறுக்கிடும் இடர்பாடுகளை கருதி அதை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தி விடுதல் கூடாது. தொடங்கியதை அதை என்ன செய்யணும், ஃபுல்லா வந்து செஞ்சு பயன்பெறுதல் வேண்டும். இப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளும் யோசிக்கலாம், ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கஷ்டங்களை வச்சு அதை என்ன செஞ்சுக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. அப்ப இடை தவிர்த்து அப்புறம் இடையிலேயே நிறுத்திடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி வீழ்தலின் நட்டரான் ஆதலை நன்று அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அதை இடை தவறி அதை விடுறதை விடவும் அதை ஃபுல்லா வந்து செஞ்சு முடிக்கிறது தான் சிறப்பு. சரியா, அதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அறத்தை வந்து பாதியிலே நிறுத்தக்கூடாது. இடை தவிர்த்துனா பாதியில நிறுத்தக்கூடாது. டைரக்டா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பகைவரின் துணைவரை நட்பாக்கி கொள்க. சரியா, இது நம்ம அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆற்றுவான் 100 வரை கொண்டோம்னா பகைவர்கிட்ட நம்ம நட்பா பழகணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. இப்ப பகைவருடைய துணைவரை நட்பாக்கி கொள்ளணும். அப்பனா பாருங்க, இடை ஞாயிற் கென்பிடுமாறு. சரியா, இடை ஞாயிற்கு என்பு இடுமாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இடை நாய். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பகைவர் வீட்டு, ஒரு எதிரி வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த நாய் வந்து நம்ம போனா என்ன செய்யும், குறைக்கும். அப்போ குறைக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டோ அதுக்கு பிடிச்ச எலும்பு துண்டோ போட்டோம் அப்படின்னா அந்த நாய் வந்து குறைக்காம இருக்குமா. அப்ப நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இது பண்ணிடலாம். சரி, அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. இடை நாயிற்கு என்பு இடுமாறு. அப்ப இடையில இருக்கக்கூடிய நாய்க்கு வந்து எலும்பு போடுறது போல. சரி, அப்போ அந்த நாயை இப்ப நம்ம நைட் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போறாங்க அப்படின்னா உங்க நாய் தான் குலைக்கும். அப்ப நாயை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யாது, குறைக்காம இருக்காது. அப்போ நம்ம ஈஸியா வந்து உள்ள போய் திருடிடலாம். அதே மாதிரிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பகைவர் 2 பேர்த்துக்குமே வந்து அவர்கள் வந்து ஒருவரை வந்து உறவாடி பிரித்து தமவராக்கி கொள்ளுதல் சிறப்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப நம்மளுக்கு 2 இவங்களாம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது போல இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களும் நம்ம நண்பனாக்கி கொண்டோம் அப்படின்னா இன்னொரு பகைவரை என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம். சரி, அப்ப இடை நாயிற்கு என்பிடும். அப்ப நாய்க்கு வந்து எலும்பு போட்டு கரெக்ட் பண்ற மாதிரி பகைவர் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்களும் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம். சரி, நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலன்னா விட்டுறணும். சரியா, இடையன் எரிந்த மரம். சரியா, இடையன் எரிந்த மரம். சரியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இடையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையை ஒடித்தே ஒரு மரத்தை என்ன செஞ்சிடான், அழித்து விடுறான். அதே போல இல்லாததை தருவதாக வாக்களிப்போர் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடி வந்து நல்லா வளருது அப்படின்னா அதை நம்ம முறிச்சு விட அது என்ன பண்ணிட்டே இருக்கோம், முறிச்சு கொஞ்சம் கேப் போட்டு முறிச்சா கூட வளரும். அதாவது ஒரே முடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒடிச்சு கொட்டையாவி அது இல்லாமலே போயிடும். அதாவது இடையன் எரிந்த மரம் அப்படின்னா இடையன் எரிந்த மரம் அப்படின்னா நான் வந்து மரத்தையே உங்களுக்கு பிடுங்கி தந்துருவேன், உங்களுக்கு வளர்த்து காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வாக்குறுதி கொடுக்குறவங்க. சரியா, இப்ப இல்லாததை என்ன செய்யக்கூடாது, தருவதாக வாக்களிக்கிறவங்க கூட புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், குறைஞ்சி அழிந்து போகும். சரியா, மரத்தை வளர்க்கறது தான் பெருசு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிந்த மரத்தை வந்து வளர்க்கறது தான் கஷ்டம், ஆனா அது அழிக்கிறது ரொம்ப ஈஸி. பிடுங்கி எறிகிறது ஈஸி, இடையிலே எரிஞ்சது ஈஸி. நான் மரத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எரிஞ்சிட்டா அது வந்து என்ன செய்யுது, வாக்களித்ததை மீறினதாட்டு சமம். சரி, அப்ப இடையன் எரிந்த மரம் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க,
மரத்த ஃபுல்லா தருவேன்னு வாக்கு குடுத்துட்டு, பாதியிலேயே அத என்ன செஞ்சுச்சு வெட்டி போடுறது. பாதியிலேயே வெட்டி எறியிறது. அது நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்ப அவங்க பொய் வாக்குறுதி குடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். சரியா? அது என்ன? இறந்தூட்கு பன்மையோ தீது. சரியா? இறந்தூட்கு பன்மையோ தீது என்று குடுத்திருக்காங்க. இறந்து உண்ணுதலுக்கு பலராக சொல்லுதல் கூடாது. சரியா? கொடுக்க நினைப்பவனை கொடுக்க விடாது செய்துவிடும். இதன் கருத்து குடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இறந்தூட்கு பன்மையோ தீது அப்படின்னா, நம்ம சிலவங்க வந்து முடியாத பட்சத்துல அவங்க வந்து என்ன யாசகம் பெற்று அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சரியா? அப்ப அத வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நெறைய இதுக்கு அவங்கள கேலி பேசக்கூடாது. மத்தவங்கட்ட போய் அத வந்து சொல்லி காமிக்க கூடாது. சரியா? அப்ப நம்ம அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா வந்து, இவனுக்கெல்லாம் குடுக்குறவங்க அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டோம் அப்டின்னா, மத்தவங்க யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு வந்தா கூட, அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடாது. இப்போ உங்களால முடிஞ்சா குடுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. அத போய் மத்தவங்க கிட்ட போயிட்டு இப்டி பண்ணக்கூடாது, அப்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்டி அந்த மாரி சொன்னோம்னா, குடுக்கக்கூடிய மனசு உள்ளவங்க கூட மாறிருவாங்க. சரியா? அப்போ வந்து இறந்தூட்கு பன்மையோ தீது. அப்ப இறந்தூட்கு அப்டின்னா, இறந்து உண்ணு வாழக்கூடியவங்களுக்கு நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, தீது வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா, கொடுக்க நினைப்பவனையும் அது என்ன செஞ்சிரும், கொடுக்க விடாம தடுத்துரும். அதான் கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். அப்போ நம்மட்ட ஒருத்தவங்க யாசகம் பேசுறாங்க அப்படின்னா, யாசகம் வாங்க வாராங்க அப்படின்னு நம்மளால குடுக்க முடிஞ்சா குடுக்கணும், இல்லாட்டா முடியாதுன்னு போயிரும். அதுக்குன்னு மத்தவங்கள பிடிச்சு நீங்களும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சரியா? பன்மையோ தீது அப்படி. அப்ப இறந்தூட்கு பன்மையோ தீது அப்படின்னா, இறந்து உண்றவங்களுக்கு நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்து வாழ்விலே உறுதி வேண்டும். சரியா? இருதலையும் காக்களி தார். சரியா? இருதலையும் அதாவது 2 என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இருதலையும் காக்களி தார். சரியா? இது என்ன குடுத்திருக்காங்க, வாழ்விலே உறுதி வேண்டும். சரியா? இப்போ வந்து 2 வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு வந்து இல்லற வாழ்க்கை, இன்னொன்னு வந்து துறவற வாழ்க்கை. சரியா? அந்த 2 வாழ்க்கையானாலும் ஏதாவது ஒன்றுல வந்து என்ன செய்யணும், ஒண்ணு வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கணும், இல்லாட்டினா வந்து துறவற வாழ்க்கையில. அப்ப சில நாள் வந்து அப்படியே 2லயும் நிலையா இல்லாம பாதி நாள் இப்படி பாதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சரியா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் குடுத்திருக்காங்க அப்படின்னா, 2 வகை வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஈடுபட்டு நிலைத்து வாழாது வாழ்நாட்களை கழிப்பவர் பயனற்று வாழ்ந்தவர் ஆவார். சரியா? ஒண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி சந்தோஷமா வாழணும். இல்லற வாழ்க்கையில வாழணும். அப்படி இல்லன்னா துறவறம் மேற்கொண்டு துறவற வாழ்க்கையில போயிரணும். சரியா? பாதி நாள் இங்க, பாதி நாள் அங்க அப்படி சொல்லிட்டு மாறி மாறி வாழக்கூடாது. அப்போ காவடிக்கு 2 பக்கமுமே என்னது இருக்கும்? சுமை இருக்கும். 2 பக்கமே ஈக்குவல் வெயிட்டா இருந்தா பேலன்ஸ் பண்ணி என்ன செய்யணும்? வாழ வந்து இது பண்ணணும். சரியா? அப்போ வந்து 1 வந்து நம்மளுக்கு வந்து இல்லற வாழ்க்கை இருக்கணும். இல்லன்னா துறவற வாழ்க்கை இருக்கணும். 2மே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, வெறும் காவடி அந்த தண்ட தூக்கிட்டு போறவங்களுக்கு சமமா. சரியா? அதான் ஏதாவது ஒரு வாழ்க்கையில நிலைத்து வாழணுமே தவிர, வா மத்தபடி நிலைத்து வாழாம வாழ்றவங்க பயனற்று வாழ்ந்தவர்கள். இரு தலையும் காக்களி தார். சரியா? 2 பக்கமும் சுமையை தொங்கவிட்டு எடுத்து செல்ல உதவும் காவடி தண்டு, சுமைகளை அகற்றிவிட்ட வெறுந்தண்டை சுமந்து போவது நகைப்பிற்கே இடமாகும். சரியா? ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு இல்லற வாழ்க்கையா இல்லற வாழ்க்கை. இன்னொன்னு இல்லாட்டினா துறவற வாழ்க்கையா இல்ல. 2மே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ட தூக்கிட்டு போனா எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. சரியா? அப்ப இரு தலையும் காக்களி தார். 2 தலையில ஏதாவது ஒரு தலைய சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இரு தலையும் காக்களி தார். 2 தலையில ஒரு தலைய நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி 2மே பாதி பாதியா இருக்கக்கூடாது. அதான் குடுத்திருக்காங்க. வாழ்விலே நம்ம என்ன வாழ்க்கைய சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுல வந்து உறுதியா இருக்கணும். இருதலையும் காக்களி தார் அப்படின்னா 2 தலைனா 2 வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இல்லற வாழ்க்கை, இன்னொன்னு துறவற வாழ்க்கை. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள். இருதலை கொல்லி என்பார். இருதலை கொல்லி இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருதலை கொல்லி பாம்பு. 2 பக்கமுமே என்ன செய்ய விஷம் இருக்கக்கூடியது. சரியா? அப்ப இருவரது பகையையும் வளர இருவராலும் இருவருக்கும் கேடே விளைதலால் இருதலை கொல்லி போன்றவராயின் அவர் என்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து சமாதானம் செய்ய முயல்பவர் இருவருக்கும் பகையாதல் கூடும் என்பது கருத்து. சரியா? இருதலை கொல்லி என்பதுனா நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க அப்படின்னா, 2 பேர் பகையாளியா இருக்காங்க அப்படின்னா, இவங்க கிட்டயும் வந்து பேசுவாங்க, இவங்க கிட்டயும் வந்து பேசுவாங்க. சரியா? அப்ப இருதலை கொல்லி. அப்ப இந்த பக்கமும் ஜால்ராவ தட்டுவாங்க, இந்த பக்கமும் ஜால்ரா தட்டுவாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இவரு என்ன பண்ணுவாரு, அவருடைய உண்மையான கேரக்டர் தெரிஞ்சுச்சுன்னா 2 பேருமே சேர்ந்து இந்த சமாதானம் பண்றவங்களுக்கு பகையா மாறுவாங்க. சரியா?
சரி, அப்ப வந்து இன்னொன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 2 எதிரிகள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆப்போசிட். அப்ப இதுல வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து இவங்க கிட்டயும் நல்லா பேசுறாங்க. இவங்க கிட்டயும் நல்லா பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இப்ப இவங்க கிட்ட நல்லா பேசுறதுனால இவங்க நம்ம ஃப்ரெண்டுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட நல்லா பேசுறதுனால இவங்க நம்ம ஃப்ரெண்டு. ஆனா இவரு என்ன பண்றாரு? இவங்கள பத்தி இங்க தப்பா சொல்றது, இவங்கள பத்தி இங்க தப்பா சொல்றது. அப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள பகைய வளர்த்து விட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா இவரு மேல என்ன செய்யல, இவங்க 2 பேருமே வந்து தெரியாது. தெரியாத வரைக்கும் ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்னைக்கு தெரியுதோ, அப்ப இவரு என்ன பண்ணிருவாரு, சாம்பல் ஆயிருவாரு. சரி, அப்ப எதிரிக்கு 2 பக்கமும் வெளி வேஷம் போடுறவங்க. சரியா? 2 சைடும் வந்து இது பண்றவங்க. சரி, அப்போ 2 பேருடைய பகைவரையும் வளர்றதுக்கு இவரு தான் காரணம். அப்ப இவரு தான் இருதலை கொள்ளி. இந்த பக்கமும் பத்த வச்சு விடுறாரு, இந்த பக்கமும் பத்த வச்சு விடுறாரு. இருதலை கொள்ளி. அப்ப சமாதானம் செய்ய முயல்பவர் இருவருக்குமே பகையாதலும் கூடும் என்பது கருத்து. அது வந்து இன்டைரக்ட்டா மீனிங் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை. அச்சம் உள்ளவன பயந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு தைரியமா இருந்தா கூட நம்ம எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து யாராலயுமே காப்பாத்த முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இருளின் இருந்தும் வெளி. சரியா? இருளின் இருந்தும் வெளி. அப்ப இருளில் மறைந்து இருந்தாலும் பகை தன்னை கண்டு அழித்து விடுமோ என அஞ்சுதல். அப்ப இருளில் இருந்தும் வெளி அப்படின்னா, இருட்டுக்குள்ள இருந்தோம். நம்ம வந்து ஒரு இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கோம். யாருக்குமே தெரியாது. யாராவது நம்மள தொரத்திட்டு வராங்க அப்படின்னா, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கோம். அப்ப யாருக்குமே தெரியாது. அப்ப நம்மளுக்கு நம்ம சேஃபா இருக்கோம். யாருக்குமே தெரியாது. அவங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கணும். ஆனா இது யாருக்குமாவது தெரிஞ்சிருமோ, யாராவது நம்மள பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து பாதுகாப்பு கிடையாது. சரியா? அப்போ உள்ளத்திலேயே அச்சமுடையவர்கள் வீரராவது இல்லை. அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதும் கஷ்டமானது. சரியா? இருளின் இருளின் இருந்தும் வெளி அப்படிங்கிறது பழமொழி. சரியா? அப்ப அதுக்கு டைரக்டான இது மீனிங் வந்து என்னன்னா, அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்ல. அப்போ இருட்டுல இருட்டுல இருந்துகிட்டு யாராவது இது வந்து இருட்டுல இருந்தா பயமா அது வேற அர்த்தம். யாராவது தொரத்திட்டு வராங்க. நம்ம இருட்டுல போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். அப்ப யாருக்குமே தெரியாது. குத்து இருட்டா இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அப்ப அவங்க தேடுறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா? அப்ப இருளுல இருந்தும் அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அடுத்து வாய்ப்பேச்சு வீரர்கள். இதுக்கு என்ன பழமொழின்னா, இல்லுள் வில் ஏற்றி இடைக்களத்து எய்து விடல் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரியா? சரி, நல்ல கல்வி அறிவுடையவர்கள் கூடியிருக்கிற அவையினாலே நாம் நாவை சுழட்டி வைத்துக்கொண்டு நன்மையானவர்களை உணராத புல்லர்களின் கூட்டத்திலே தம்மை புகழ்ந்து பேசிக் கொள்ளுதல். பகைவரிடத்திலே உள்ள வீரத்தன்மைக்கு பாய்ந்த ஒருவன் தன் வீட்டின் உள்ளேயே இருந்து கொண்டு தன் வில்லை வளர்த்து நானேற்றி எதிர்ப்பானை செய்து தன் போர். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நல்லா நல்லா படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா வந்து படிச்ச இப்போ நம்ம அவங்கவங்க திறனை வந்து அந்தந்த சபையில வந்து வெளிப்படுத்தணும். நல்லா படிச்சவங்க ஒரு அவையில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு நல்ல அறிவான மனுஷன் வந்து பேசி அவங்களுடைய இவனுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய இடம் இங்க தான். ஆனா அவன் அந்த அறிவார்ந்த கூட்டத்துக்குள்ள போகாம, இன்னொரு அறிவை வந்து நன்மையான கெட்டவங்க கூட்டம் இருக்குல்ல, நன்மையானதை யோசிக்காம இருப்பாங்க. அவங்க கூட்டத்துல போயிட்டு அவனுடைய அறிவை நிரூபிக்கிறது வேஸ்ட். சரியா? அது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒருத்தன் வந்து போர்க்களத்துல அதாவது போர்க்களத்துல போர் புரியறதுக்கு பயந்துகிட்டு, ஆனா எனக்கு நல்லா நான் நல்லா போர் புரிவேன். எனக்கு குறி பார்த்து அம்பு விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் சொல் பண்ணிட்டு இருக்கவங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு பானைய வந்து என்ன செய்றான், அவன் வந்து வில் அதாவது நாணேற்றி அத உடைக்கிறான். குறி பார்த்து அந்த பானைய உடைக்கிறான். அப்ப உடைச்சுட்டு என்ன சொல்றான், "நான் தான் பெரிய வீரன். நான் வந்து பகைவரையே தாக்கிருவேன்." அது அவனுடைய பகைத்தனத்த எங்க போய் காட்டணும்? கிரவுண்ட்ல போய் காட்டணும். போர் நடக்கிற இடத்துல காட்டணும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு பானைய உடைச்சுட்டு நான் தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு சமம். சரியா? அப்ப நல்ல கல்வி கற்றவங்க அவங்களுடைய அறிவ வந்து கல்வி கற்றவங்க கிட்ட தான் காமிக்கணுமே தவிர, அறிவில்லாதவங்க கிட்ட காமிக்கக் கூடாது. அதே மாதிரி போர் திறத்த என்ன பண்ணணும்? நம்ம போர் நடக்கிற இடத்துல தான் காட்டணுமே தவிர, மத்தபடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னால முடியும்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரியாதான்? இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்தி விடல். அப்ப இல்லுள்னா வீட்டு. சரியா? வீட்டுல வந்து வில் ஏத்தினா அம்பு அந்த குறி பார்த்து அடிக்கிறது. ஒரு பானைய கெட்டி போட்டு இடைக்களத்துனா பானை. சரியா? பானையில பானைய குறி பார்த்து எரிஞ்சிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் தான் சாகசம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அப்போ வாய்ச்சொல் வெறுமனே வாய்ச்சொல் வந்து யூஸ் ஆகாது. அப்போ பானைய உடைக்கிறதெல்லாம் வீரமாகாது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பானைய கல்ல வச்சு உடைக்கிறதெல்லாம் வீரமாகாது. அது வந்து ஒரு வாய்ச்சொல் வீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நல்ல விதி இருப்பவன் சிறப்பு அடைவான். இந்த விதிய பத்தி நம்ம நிறைய பழமொழி வந்து பார்த்திருக்கோம். சரியா?
உயிருடையார் எய்த சரி இல்லை உயிருடையார் எய்தா வினை. சரியா? அப்போ இல்லுள் இல்லை உயிருடையார் எய்தா வினை. சரியா? நல்ல விதி இருக்கிறவங்க சிறப்படைவாங்களாம். முயற்சி உடையவங்க தம் உயிரை காத்து கொண்டால் நல்வாழ்வு பெற்றே தீர்வர். அப்போ அது அந்த ஹெட்டிங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அவங்க இல்லை உயிருடையார் எய்தா வினை. சரியா? முயற்சி உடையவங்க வந்து அவங்களுடைய உயிரை வந்து காத்து கொண்டால் அப்போ அவங்க நல்வாழ்வு பெற்றே தீர்வர். அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, நம்ம செய்யறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பலன் வந்து உடனே கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், கிடைக்கலாம். அதுக்குன்னுட்டு எனக்கு நான் செஞ்சதுக்கு பயனே கிடைக்காது, நான் வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கான நல்வாழ்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? உயிருடையார் எய்தா வினை. உயிரை காத்து கொண்டு ஆகும் காலத்தை எதிர்நோக்கி செயலாற்ற வேண்டும். அதுதான் வந்து கருத்து. சரி, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ் வந்து இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கிறதுனால எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்ஸை நல்லா தரவா படிச்சுட்டு சைடு பை சைடா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் புக்கே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம்.